அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வார்த்தை என்றால், இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் அதை தான் கை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை யாரும் செய்யறது இல்லை. ஒரு சில பேர் செய்யறாங்க, ஆனா அநேகர் செய்ய மறந்துட்டாங்க. அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், நம்ம உண்மையாகவே விடுதலையோடு அவரை ஆராதிக்க முடியும், விடுதலையோடு அவருடைய அன்பு கூற முடியும். இதுதான் உண்மையான ஒரு காரியம். என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், இந்த நாட்களிலும் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல தான் நான் பேச போகிறேன். இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு எல்லாரும் பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆலயத்துக்கு போறதுதான், சண்டே ஓய்வு நாள், அதை நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய இடத்துல நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அது உண்மையான ஆலயமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம், தெளிவா பார்க்க போறோம். இந்த நாளிலும் அந்த காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு நான் சொல்ல கடனாளியா இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை தியானிப்போம். இப்பொழுதும் கூட ஒரு வேத வசனத்தை எடுத்து அந்த காரியத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆலய முறைமைகள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், அதுல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசஸ்தலங்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 வசனங்கள்ல சொல்லப்பட்ட இந்த மோசையின் கற்பனையை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அநேகர் இந்த கற்பனையை கை கொண்டு வருகிறாங்க. அது எப்படிப்பட்ட கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அது அந்த பழைய நாட்கள்ல, பழைய ஏற்பாடு, அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்கள்ல அந்த ஆலயங்கள் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காரியத்துல நம்ம தெளிவு உண்டாயிட்டு அப்படின்னா நம்ம உண்மையான ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள முடியும். இயேசு சொன்ன ஆராதனை, இயேசு சொன்ன ஆலயம் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கண்டுகொள்ள முடியும் இல்லையா? அது நம்மளை காப்பாற்றுவதற்கு, நம்மளை விடுதலையாக்குவதற்கு அது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காரியமா அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வசனத்தை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 9, 10, 11 வசனங்களை எடுத்துக்கொண்டு இன்னும் அநேக வசனங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு முறையின்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கிறோம். ஆமா, நீங்க நல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை குறித்து அதுல ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல அதுல அக்காலத்திலே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1, 2, 3, 4, 5, 6 இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீசர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்த்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர்கள் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தக்காததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு
அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளை ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் 6ஆம் வசனம், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். யார சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை தன்னை குறித்து தேவாலயத்திலும் பெரியவர் நான் தாங்கிறாரு. ஆமென். இன்னைக்கு தேவாலயத்திலும் பெரியவர் எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு இருக்கிறாரா? வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையான தேவனை நம்ம எப்படி இங்க உள்ள கொண்டு வரணும், இதுதான் அதோட நோக்கம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்த வசனம், பலிய அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி பரிசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் 8, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். ஆமேன். இதுல நம்ம பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல கூட அவரை குற்றப்படுத்துற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு காரியம் நடக்கு. என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். எங்க? இந்த பெதஸ்தா குளத்துல, பெதஸ்தா எருசலேம்ல பெதஸ்தா குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஒரு வியாதி 38 வருஷம் வியாதியா இருந்து ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான். தேவதூதன் அந்த குளத்துல தண்ணீரை கலக்கும் பொழுது யார் முந்தி அதுல இறங்கி அதுல காலை வைக்கிறார்களோ அவங்கள சுஸ்தமாவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு வியாதிஸ்தான் 38 வருஷமா வியாதியா இருக்கிறான். அவனால போக முடியல இறங்கி. ஆனா இயேசு அவனை நோக்கி அதுல சொல்றாரு. அதுல ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆமேன். அவன் சுஸ்தமாக்கப்பட்ட அந்த நாள் ஓய்வு நாள். ஆதலால் அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அந்த மனுஷன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். ஆமேன். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவன் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தால். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, நீ சொஸ்தமானாய், நீ அதிக கேடு உண்டானதென்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவன் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாள் செய்தபடினால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆமேன். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கியபடினால யூதர்கள் அவரை கொலை செய்ய அதிகமாய் வகை தேடினார்கள். இது என்ன? அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினார். யோவான் 5ஆம் அதிகாரம் 18. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல். ஆமேன், ஆமேன். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறுகிறாரு. ஆமேன். அந்த கட்டளை தேவையில்லை. அந்த ஓய்வு நாள் கட்டளைங்கிறது தேவையில்லை. வெளியில ஆலயம் கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நீ உள்ள வார்த்தை இயேசு பேசின வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை உள்ள இல்லை அப்படின்னா நம்ம விழுந்து போயிடுவோம். நம்ம விழுந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்கின தீர்ப்புல போயிடுவோம். அப்போ ஆலயம் எங்க கட்டப்படணும்? வெளியவா உள்ளையா?
சடங்காச்சாரமா இயேசு சொன்ன சத்தியமா? இதுதான் உங்க கேள்வி. இன்னொரு இடத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஆமேன். யோவான் 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு சுஸ்தப்படுத்துறாரு ஒரு பிறவி கூடல. ஆமேன். அந்த பிறவி கூட அவர் யோவான் 9:1 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம அவர் அப்புறம் போகில் பிறவி குடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குடனா பிறந்தது யார் செய்த குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை அவர் கேட்கிறாரு. அவர் அதுல கீழே நம்ம வாசித்தோம் அப்படின்னா இயேசு சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அந்தபடி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அகிலத்தார் அவன் குடனா இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அல்லவா என்றார்கள். சிலர் அப்படி நிலையை கேட்கிறாங்க. இதுல நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா 15, ஆகையால் பரிசேயர் அவனை நோக்கி, இனி எப்படி பார்வையடைந்தா என்று மறுபடியும் கேட்டார்கள். அவர் என் கண்களில் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். அப்பொழுது அதுல நல்லா பாத்தீங்கன்னா அதுல யோவான் 9:16 ஒரு காரியத்தை சொல்றார். பரிசேயர்கள் சொல்றாங்க. அப்பொழுது பரிசேயர்கள் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததனால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். இன்னைக்கு நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கை கொண்டு நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய சத்திய வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஓய்வு நாளை நம்ம கை கொள்ளுறது இல்லை. ஏன்னா ஆலயம் வெளியில கிடையாது, ஆலயம் உள்ள கட்டப்பட வேண்டும். ஆலயம் உள்ள கட்டப்பட்டாதான் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். இதுதான் அவருடைய வார்த்தை தான் ஆலயம். ஆமேன். அப்போ ஆலயம் இருதயத்துக்குள்ள கட்டப்பட்டாதான் அந்த வார்த்தையை நான் விசுவாசித்து அவருடைய அன்பு கூற முடியும். அதுதான் உண்மையான ஒரு சத்தியம். நான் வெளியில ஆலயம் கட்டப்பட்டு உள்ள வார்த்தை இல்லை அப்படின்னா நான் யாருக்கு கீழ்ப்படிவேன்? இயேசு எனக்குள்ள இல்லாதது தானே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது இல்ல. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் எங்க உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. அதுதான் இயேசு அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைய இங்க இருதயத்துல இந்த வார்த்தை வரணும். இதுதான் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லி இருக்கிறாருல்ல. ஆமே. அப்பொழுது இதுல யோவான் 9:16 அப்பொழுது பரிசேயர் சிலர், இந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். ஆமேன். அப்போ ஓய்வு நாள இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஓய்வு நாள இயேசுட பிரமாணத்தை எடுத்து செல்ற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அவங்க ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துறது இல்ல, ஆலயத்தை முக்கியப்படுத்தல, அழிந்து போகிற ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தல, அழியாத ராஜ்யத்தை கட்டுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்து இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவங்க தேவனிடத்திலிருந்து வந்தவன் இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு பரிசேயர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். பரிசேயர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். யார் பரிசேயர்கள்? மோசையின் பிரமாணத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் பரிசேயர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆமேன். அவன் அழிந்து போகிற ஊழியம், ஆனா அழியாத ஊழியத்தை, ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார் என்று யாருக்கு தெரியுது? அநேகருக்கு தெரியறது இல்லை. அதனால இன்னைக்கு விழுந்து போகிற ஒரு நிலைமை, ஆசீர்வாதத்தை ஆக்கினி தீர்ப்புல கிடக்கிற ஒரு நிலைமை, விடுதலை இல்லாம இருக்கிற ஒரு நிலைமை. பணம் இருக்கும், நிறைய வீடு இருக்கும், நிறைய கார் இருக்கும், ஆனா நிம்மதி உள்ளத்துல இருக்காது. ஆக்கினி தீர்ப்புல இருப்போம். ஏன் இந்த வாழ்க்கைன்னு நினைப்போம். எல்லாம் இருக்கும், சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அழுகையும் பல்கடிப்போம். ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆமேன். இயேசுடைய ராஜ்யம் தான், இயேசுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை அப்படின்னு சொல்லி யோவான் 8:36 சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம நினைவு கூறுவோம். ஆமேன். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல ஓய்வு நாளை மீறிதான், ஓய்வு நாளதான் இது அற்புதம் செய்தார். இது மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் இந்த காரியத்தை எடுத்து வாசித்து காண்பித்து இருக்கிறேன். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா,
ஆலயம் இது. அதுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம். ஆமென். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறுதாரு. இது மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல. ஆமென். நிறைய இடத்துல ஓய்வு நாள் கட்டளையை மீறுதாரு. ஏன்னா மீறி ஜனங்களுக்கு சொஸ்தப்படுத்துறாரு. ஆமென். அவரு அவரு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எங்கெல்லாம் உண்டோ போகுதோ அங்கெல்லாம் விடுதலை. ஆமென். அதுதான் நம்ம பார்க்கணும். நான் 40 வருஷம் ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், விடுதலை இல்லை. நான் நான் ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷம் 20 வருஷம் அப்படி நிறைய நாட்கள் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். நானும் ஆலயத்துக்கு, ஆமென், நானும் உலகப்புறமான ஆலயத்துக்கு நான் எத்தனையோ வருஷங்கள் நான் போயிருக்கிறேன். ஆனா மனம் திரும்புதல் இல்லை. என்னுடைய பாவம் அப்படியே தான் இருக்கும். ஒரு சடங்காச்சாரமா நான் போயிட்டேன், என்னுடைய மனசுக்கு போயிட்டேன், ஆலயத்துக்கு போனோம், பிரமாணம் சொல்ற அப்படின்னா வேதத்தை நான் படிக்கலையே, எனக்கு சத்தியம் தெரியாத. எல்லாரும் சொல்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க, இதுதான் ஆலயம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டேன். படிச்சதான் உண்மை தெரியும். மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுன்னு அதுதான் சொல்றாரு. என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் ஒன்றுன்னு சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூற வேண்டும். எதற்காக சொல்லி இருக்கிறாரு? நம்ம ஒவ்வொரு வேத எழுத்துக்களும் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தாதான் நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு ஏமாத்துக்கிற ஜனங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு சத்தியம் தெரியாது, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நித்தியமான ஒரு வாழ்க்கையை பெற முடியாது. அது என்ன அப்படின்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம படிக்கணும். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தா அதுல என்ன தெரியுது? ஆலயம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தான் ஆலயங்கிறாரு. தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறார். தன்னை குறித்து சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் நான் தாயா அப்படிங்கிறாரு, மத்தேயு 12:6. அப்போ அவருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அதுதான் ஆலயம். ஆமென். அதைதான் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் விளக்கமாய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னொரு யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 1ல நம்ம பார்க்க முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தான் தேவனா இருந்ததுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13. அங்கேயும் ஒரு வார்த்தை இருக்குது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க அவருடைய நாமம் அப்படின்னா இயேசு. கரெக்ட் தான், இயேசு தான். ஆனா இயேசு பேசின எல்லா வார்த்தைகளும் உடைய நாமங்கள் என்று யாருக்கு தெரியும்? நாமம் என்றால் என்ன? வார்த்தை. ஆமென். அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ரத்தம் என்ன தெரியும், என்னன்னு தெரியணும். அதை நம்ம வரும் காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை தான். அப்ப அவர் பேசின வார்த்தைகள் யாரு? அவர் தான் இயேசு. இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார். ஆமென். தேவன் எப்படியா இருக்கிறாரா? ஆவியா இருக்கிறாரு. யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கிறா? ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அப்படி வசனங்கள் எப்படி இருக்கிறா? அவர் பேசின வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்கான். ஆமென். அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவர் பேசின வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகளா இருக்கு. இந்த வார்த்தை எங்க உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. ஆமென். யோவான், அதுல நீங்க யோவான் 1:14 பாத்தீங்க அப்படின்னா,
யோவான் 1:14 ஒண்ணுல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் எங்க வாசம் பண்ணாரா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அப்போ நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ண முடியும்? தன்னால இறங்கி உள்ள வந்துடுவாரா? இல்ல. விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியும்? அது வார்த்தையை படிக்கும் பொழுதுதான் அவர் உள்ள வருவார். ஆமேன். இந்த வார்த்தையை படிக்கணும், அந்த வார்த்தையை கேட்கணும். இதுதான். அல்லேலூயா. அப்போ இந்த இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14:16-17 ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறாங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களிடத்தில் தந்தருள்வார். அதுக்கு அடுத்த வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் எப்படி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பார்? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது, இயேசு பேசின மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வசனங்கள் நம்ம படிக்க 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 அவர் ஆவியானவர், அவர் சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த ஜீவனும் ஆவியும் ஜீவனுமாகிய வார்த்தை நமக்கு இருதயத்துல ஊற்றப்படும். எப்ப ஊற்றப்படணும்? நம்ம படிக்கும் பொழுது இங்க ஸ்டோரேஜ் ஆகும் இருதயத்துல. இது எதுக்காக ஸ்டோரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அது எதற்காக ஸ்டோரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. யோவான் 16ஆம் அதிகாரம் 7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமா இருக்கும். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து, அவருடைய வேலை என்னதான்? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகம்ங்கிறது நிலம், நம்மளதான். மத்தேயு 13:38 உலகம் நிலம்ங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புகளை நம்ம போக முடியும். உலகம்ங்கிறது நம்ம உலகம், இந்த உலகத்தை நம்ம பார்க்க கூடாது. இயேசு சொன்ன ஊமை, ஊமையை உடைக்கணும்னா உலகம் நிலம் நம்ம தான். உலகமும் நிலமும் நம்ம தான், நம்மளைத்தான் குறிக்குது. அப்போ அவருடைய வேலை என்னன்னா, நம்ம படிக்கும் போது வார்த்தையாய் நமக்குள்ள வந்துடுவாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட நிறைய வார்த்தைகள் நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும். ஆமென். கொலை செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதோ இருப்பான், மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு பாத்திரனா இருப்பான். அப்ப கோபப்பட்டாலே, கொலை செஞ்சாதான் கொலை. ஒரு நாட்கள்ல நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிரமாணம் உண்டு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. கொலை செய்கிறது ஒரு தண்டனை, ஒரு தப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கோபப்பட்டாலே கொலைங்கிறத, யாருக்கு எரிச்சல் பட்டாலே, பழிவங்கு நினைக்கிறாலே கொலைக்கு சமங்கிறத இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார்ல. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பூர்வத்தார்னா பழைய மனுஷன், நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. வார்த்தை என்னைக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த வார்த்தை அதுக்கு அடுத்த இச்சையோட பார்த்தாலே விபச்சாரங்கிறத இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார்ல. அப்ப இச்சையோட பார்த்தாலே விபச்சாரங்கிறது, அந்த இச்சையோட பார்த்தா விபச்சாரங்கிறது அவருடைய நாமத்தை நான் விசுவாசித்தமானால், அப்ப இச்சையோட பார்க்க மாட்டேன். அந்த வார்த்தை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரங்கிறது எனக்கு தெரியாதுல்ல, அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்தாதானே தெரியும். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43-44 உனக்கு அடுத்தவனை சினைத்து உன் சத்துருவை பகைப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சினையுங்க, உன்னை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க, உன்னை பைக்கிறவங்களுக்கு நிந்திக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, இப்படி செஞ்சாதான் என் பிள்ளைங்கிறாரு. அப்போ இதெல்லாம் எங்கிருந்து இந்த வார்த்தை உள்ள வரலன்னா நான் மனம் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பான்ல.
இந்த வார்த்தை என்னைக்கு உள்ள வருதோ அன்னைக்கு இந்த உலகத்துக்கு முடிவு வந்திருக்கு. ஆமென். அப்போ இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோமானால் நம்ம தப்பித்துக் கொள்வோம். ஏதோ ஒரு காரியம், சடங்காச்சாரம், ஒரு பாரம்பரியம், இதுலதான் போய்கிட்டு இருக்கு. அது உண்மை தெரியவில்லை. உண்மையை பேச போன இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இதை குற்றப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்பாங்க தெரியுமா? அன்னைக்கு பரிசேயர்கள் குற்றப்படுத்தினாங்க. ஏன்னா மோசையோட கட்டளைய, அழிந்து போகிற கட்டளைய நான் இல்ல அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இயேசுடைய பிரமாணத்தை நம்ம இதுதான் இயேசு சொன்னாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு குற்றப்படுத்துகிற ஒரு கூட்ட பரிசேயர் கூட்டம் இன்னைக்கு இருக்கிறது. மோசையின் பிரமாணத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் குற்றப்படுத்துவார்கள். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துறது யாரு? பரிசேயர்கள் கூட்டம் தான். வேத பாரகரும் பரிசேயரும் எங்க இருக்கிறாங்க? மத்தேயு 23:2 நம்ம பார்த்தோம்னா மோசேயுடைய ஆசனத்தில் இருக்கிறார்கள். மோசே எங்க இருக்கிறாங்க? அவருடைய கட்டளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது எதற்காக பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தை சத்திய வசனம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இது மறைக்கப்பட்ட கூடாது. இதுவரைக்கும் ஆவியானவர் அநேகருக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம், ஆனா எனக்கும் வெளிப்படுத்துறாரு. இது எதுக்கு? அநேகருக்கு சொல்லணும் இந்த வார்த்தையை. காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறாரு மத்தேயு 13 அவர் சொன்ன ஓமைகள்ல நிறைய. காது இருக்கா? நீ கேட்டுக்கோ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை கூட பார்ப்போம். ஆலயம் என்கிறது யோவான் 2 யோவான் 2 இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்தை குறித்து பேசுறாரு. யோவான் 2 18 நம்ம படிப்போமானால் 19 யோவான் 2:19 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, யாரு? பரிசேயர்கள். இந்த பரிசேயருக்கு அவர் சொல்றாரு, யூதர்களுக்கு அவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன் என்றார். அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ, இயேசுவோ என்ன சொன்னாரா? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் அந்த ஆலயத்தை குறித்து பேசுகிற ஒரு தெய்வன் இல்லை. அவர் தம்முடைய சரீரமாகிய, தம்முடைய சரீரத்துக்குள்ள யார் இருக்கிறா? அவருடைய சரீரத்துக்குள்ள யார்? நான் என் பிதாவின் கற்பனையை கை கொண்டு அவர் மேல் அன்பா இருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனையை கை கொண்டு என் மேல் அன்பா இருங்கள். யோவான் 15:10 அவர் சொல்லி இருக்கிறார். நான் பிதாவின் வார்த்தை எனக்குள்ள இருந்தது, அதுதான் எனக்கு ஆலயம். இன்னைக்கு நான் உங்களுக்குள்ள இருந்தா அதுதான் ஆலயங்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் நீங்க பார்ப்பீங்கன்னா யோவான் 2:22 அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ஆலயம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீஷர்களுக்கு பில்டிங், ஒரு கட்டடம் ஆலயம் இல்லைங்கிறத சீஷர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆலயம் எங்க? இயேசுடைய வார்த்தை தான் ஆலயம். இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான். அதுக்கு இது நம்ம இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு வார்த்தையா, அப்ப நான் தான் ஆலயம். உங்களுக்குள்ள இருக்கிறாரு இயேசு வார்த்தையா இருக்கிறாரு அப்படின்னா நீங்க தான் ஆலயம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் இதுல இன்னொரு வசனத்திலையும் பார்ப்போம். லூக்கா 17 ஒரு வார்த்தை வசனம் இருக்கு. லூக்கா 17 லூக்கா 17:20 ஒரு பரிசேயன் இயேசு கிறிஸ்துவத்துல ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி அப்படின்னா, இவரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிற மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பரிசேயர்கள் அவரிடத்துல தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் அவரிடத்தில் கேட்ட பொழுது இயேசு இடத்துல கேட்கிறாங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, கண்கள் காணும்படி அந்த இங்க இந்த பிரத்யட்சமாய் வராது. அதுக்கு அடுத்த வசனம், இதோ இங்கே அதோ அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏது வராது. இந்த அருக்கு ராஜ்யம் அந்த அருக்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படிங்கிறார்.
ஆமென். நீ விசுவாசிக்கிறாயா? நான் பேசின வார்த்தைகள் தான் நான் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைன்னு பார்ப்போம். அவர் பவுலை வச்சு எழுதியிருக்கிறாங்க. பவுலை வச்சு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை 1 கொரிந்தியர் 3, 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன கேள்வி, என்ன கொஸ்டின் கேட்கிறாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதுக்கு அடுத்த வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ இதுல ஒரு காரியம் உங்களுக்கு, இதுல நீங்க புரிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன வசனம் அப்படின்னா, அதுல தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாதிருக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க ஆலயம். தேவனுடைய ஆவி அப்படின்னா வார்த்தை. தேவனுடைய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஆலயம். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க ஆலயம் கிடையாது, வெளியில தான் ஆலயம். நீங்க இப்போ மோசையின் ஆலயம் வெளியில தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இங்க வெளிப்புறமான எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு, அதுதான் ஆலயம். அந்த ஆலயம் கட்டப்பட்டு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் காப்பாற்றப்பட முடியவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள வார்த்தை இருந்தா தானே தெரியும், நான் விசுவாசிப்பேன். எனக்குள்ள வார்த்தை இருந்தா தானே நான் கண்டிக்கப்படுவேன். அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சொல்லி யோவான் 16ஆம் வசனம் 7, 8 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? பாவம் ஈஸியா செய்வோம். பாவம் செய்தா என்ன நடக்கும்? ஆக்கினை தீர்ப்பு வரும். ஆக்கினை தீர்ப்பு வந்தா அது அங்கே அழுகியும் பல்கடிப்போம். நிறைய சிறையிருப்புல இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். விடுதலை இல்லை. நான் நிறைய சர்ச்சுக்கு கரெக்டா போறேன், நான் ஆராதனை நான் கரெக்டா செய்யறேன், நான் காணிக்க போடுறேன் அப்படின்னு நிறைய மோசையின் பிரமாணத்தை நிறைவேற்றலாம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இயேசு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஆமென். யோவான் 7ஆம் அதிகாரம் 19 ஒரு இயேசு ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வார்த்தை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லையே அப்படிங்கிறார். ஆமென். ஆமா, இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூதர்களை பார்த்து அவர் சொல்றார். யூதர்களை கேள்வி மேல கேட்கிறாங்க, பரிசேயர்கள் கேள்வி மேல கேட்கிறாங்க. ஆமா, எப்பா மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலையா? அப்படி இருந்து உங்களில் ஒருவனும் கூட அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல அப்படிங்கிறார். அப்போ கை கொள்ள முடியல, மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல. ஆமென். வசனம் இருக்கு, நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை கை கொள்ள முடியல. அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து கிருபையா நமக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்ப்போம், இன்னொரு வசனங்களை நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகள். இது அநேகருக்கு தெரியறதில்ல. இந்த வார்த்தைகளை எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 தேவன் எங்க வாசமா இருக்காங்கிறது நம்ம பார்க்க முடியும். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எங்க இருக்குதா? மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு. மனுஷனிடத்துலதான் தேவன் வாசம் பண்ணுவாரு அப்படின்னு இருக்கிறார். அவர் மனுஷனிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். ஆமென். அப்படி இருந்தாதான் அங்க கண்ணீர் இராது. ஆமென். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை,
முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். அப்படின்னா முந்தினவைகள் எல்லாம் பழைய பாவ பழக்கம் எல்லாம் ஒளிந்து போகும். புதிதான இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை வரும் பொழுது மனம் திரும்ப முடியும். இந்த நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்குள்ள வந்து அவரை கண்டித்து பழைய பாவத்தை எல்லாம் எடுத்து போட்டு நமக்கு புதிய ஒரு மனம் திரும்புதலை கொடுக்க ஒரு போதுமான தெய்வமா இருக்கிறாரு. அன்பு ஜனமே, இந்த வேலையிலும் கூட ஆலயம் எங்க கட்டப்பட வேண்டும் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். இங்க இன்னொரு காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எங்க ஆலயத்தை கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 16 நம்ம ஒரு அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 16:13 மத்தேயு 16:13 ஒரு வசனம் இருக்கு, பார்ப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறார். ஆமீன். மத்தேயு 16:18 அதுல ஒரு சபை கட்டப்படுது. எங்க கட்டப்படுது? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன். ஒரு மனிதனை பேதுருவை பார்த்து இந்த கல் அப்படிங்கிறாரு. இந்த கல்லின் மேல் இந்த மனுஷன் மண்ணாலையும் கல்லாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு மண் கலவையினால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ள போகும் பொழுது அங்கதான் இயேசு அவனுக்குள்ள வாசம் பண்றாரு. ஆமேன். அவனுக்குள்ள வாசம் பண்ணும்போது அவன் தேவனுடைய ஆலயமா இருந்தான். ஆமேன். பேதுரு சீசர்கள் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, மாம்ச கிரியைகள் அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அது வரும். மாம்சம் ஆவிக்குறதமாய் ஆவிக்கு மாம்சம் ஆவிக்குறதமாய் போர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறது. ஆமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அலர்ட்டால கூட நம்ம தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாம்ச சிந்த மரணம்னு சொல்லி பார்க்கிறோம். மாம்சம் நம்மளை மேற்கொள்ளும், மாம்சத்துல இருக்கிறோம். மாம்சம் நம்மளை எப்ப வஞ்சிக்கலாம்னு சொல்லி வித்தின் செகண்ட் நம்ம எச்சரிப்பு இல்லாம இருந்தோம் அப்படின்னா, இந்த வார்த்தை இல்லாம இருந்தா நம்ம வலிமை போயிருவோம். அன்பு தேவஜனமே, இது எல்லாரையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆலயம் இருதயத்துல கட்டப்படணும். ஆலயம் இருதயத்துல கட்டப்படணும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஆலயம் இங்க உள்ளத்துல கட்டப்பட்டாதான். நீங்க இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க, கலாத்தியர் 4:6. கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தாதான் அவருக்கு நீங்க பிள்ளைகளாக முடியும், நீங்க அப்பான்னு கூப்பிட முடியும். நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. அதுதான், நான் அப்பான்னு கூப்பிட ரைட்ஸ் எனக்குள்ள வார்த்தை இல்ல, நான் மனம் திரும்பதில் இல்ல அப்படின்னா நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆமென். அப்போ இந்த நாளிலும் தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவிய, இயேசு கிறிஸ்துடைய ஆவி எங்க இருக்குதோ, ஆமென், ஆவி இருதயத்துல ஊற்றப்படணும். அப்படின்னா என்னது? தேவன் தமது குமாரனுடைய ஆவிய உங்கள் இருதயத்திலே அனுப்பினார் அப்படின்னு போட்டிருக்கு. இருதயத்துல தன்னாகவே அனுப்பிடுவாரா? அவருடைய ஆவின்னு என்னன்னு பார்த்தோம். இந்த ஆவின்னு என்னன்னு தெரிஞ்சதுன்னா, ஆவியின் ஜீவனம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அது ஊமையான ஒரு சொல். இது தன்னாலேலாம் இறங்கிறாது ஒரு மனுஷனுக்குள்ள, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு தப்பான எண்ணம் கொள்ளுறீங்க அப்படிங்கிறார் நிறைய இடத்துல. அதெல்லாம் தப்பான ஒரு எண்ணம். ஆவினா என்னது? யோவான் 6:63 திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது,
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், வார்த்தைகள் எப்படிப்பட்டதா? ஆவியும் ஜீவனுமா இருக்கு. நான் அநேக இடத்துல சொல்லுவேன், ஆவியும் ஜீவனும் இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தைகள் மட்டுமே. அப்படிப்பட்ட அந்த ஆவியும் ஜீவனும் எங்க இருக்கோ, 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு. என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். வார்த்தை இல்லாமலாம் விடுதலை பெற முடியாது. ஆமென். வார்த்தை இல்லாமலாம் விடுதலை பெற முடியாது. ஆமென். அப்போ இந்த இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அடையாளத்தை கேட்கிறாங்க. ஆமென். என்ன அடையாளத்தை கேட்கிறாங்க? மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரத்திலையும் அடையாளத்தை கேட்கிறாங்க. என்ன அடையாளம் கேட்கிறாங்க? வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம், அதுல ஒரு நிமிஷம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38. அப்பொழுது வேதபாரகரில் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபச்சார சன்னதியார், யார? பரிசேயர்களை, வேதபாரகர்களை பார்த்து சொல்றாரு, பொல்லாத விபச்சார சன்னதியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனாவின் தீர்க்கதரிசியின் அடையாளம் ஏன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆமென். யோனாவின் அடையாளம் என்றால் என்ன? யோனாவின் அடையாளம் என்றால் என்ன? யோனா நினிவே பட்டணத்துக்கு அடையாளமா இருந்தான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் இருக்கு. எங்க இருக்கு? இதுல மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஒருத்தரை சுட்டி காமிக்கிறாரு. யாரு? யோனா. யோனாவை குறித்து சுட்டி காமிக்கிறாரு. எங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோனா நினிவேக்கு போய் நீ பிரசங்கம் பண்ணு, மன திருமண பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பினாரு. வார்த்தையை சொன்னாரு. ஆனா இவரு தர்சீசுக்கு ஓடி போய் வேற இடத்துல போகும்போது அங்க சில தடைகள் வந்தது. அந்த தடைகள்ல திரும்ப அந்த அந்த ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணும் போது கப்பல் ஆக்சிடென்ட். அந்த ஒரு பகுதியில நீங்க வாசித்து பார்த்தா, யோனா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா தெரியும். அதுல திரும்ப மீன் வயிற்றுல ஒரு உட்கார்ந்து மனம் திரும்புற ஒரு காரியத்தை குறித்து பேசப்பட்டிருக்கு. திரும்ப நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்றாரு. திரும்ப நினிவே பட்டணத்துல பிரசங்கம் பண்ணப்பட்டு 1,20,000 பேரு ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருந்தார்கள் பாக்குறோம். ஆமே. எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த மனம் திரும்புங்கள். மத்தேயு 4:17 இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. ஃபர்ஸ்ட் பிரசங்கமே அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தை எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலும் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். எல்லாம் சடங்காச்சாரங்கிறது அது நிறைய பழகி போச்சு. ஆனா இந்த நாளிலும் நம்ம எச்சரிக்கையா இல்லை என்றால் நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தயவு செய்து இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன்.